நாகூர் தர்காவில் 400 ஆண்டுகளாக தொடரும் மத நல்லிணக்கம். தர்காவில் ஒலித்த நாதேஸ்வர மேளக்கச்சேரி. கந்தூரி விழாவில் பாரம்பரிய முறைப்படி புனித கொடி சீர்வரிசை வழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்ட மீனவர்கள். உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படும் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் தர்கா 468வது ஆண்டு கந்தூரி விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. 14 நாட்கள் நடைபெற்ற கந்தூரி விழாவில் வரும் 12ஆம் தேதி அதிகாலை நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக 400 ஆண்டுகளாக பாரம்பரிய முறைப்படி நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் இருந்து மீனவர்கள் சீர்வரிசை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புனித கொடியுடன் பழம், இனிப்பு, மலர்களை, சாம்பிராணி உள்ளிட்டவைகளை பஞ்சாயத்தர்கள் பொதுமக்கள் தாம்பூலத்தில் வைத்து நாதேஸ்வர மேலதாளத்துடன் சீர்வரிசையாக எடுத்து வந்தனர். அவர்களுக்கு நாகூர் தர்கா நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு நாகூர் ஆண்டவர் சன்னதியில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மீன் வளம் பெருக வேண்டி மீனவர்களுக்கு கடலில் எந்த ஆபத்து வரக்கூடாது என்றும் துவா ஓதப்பட்டது. நாகூர் ஆண்டவர் காலடியில் மலர்கள் தூவி மீனவ மக்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் நாகரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகூர் ஆண்டவர் முதலாக வருகை தந்த பொழுது தங்குவதற்கு இடம் கொடுத்து அரவணைத்தது மீனவ மக்கள் என்றும் அதனை போற்றும் விதமாகவும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த சீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதாக நாகூர் தர்கா ஆலோசனை குழு தலைவர் காமில் ஷாஹிப் தெரிவித்தார். நாகூர் தர்காவில் இந்து முறைப்படி மீனவ மக்கள் தாம்பூல சீர்வரிசை எடுத்து வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் இருந்தது. அனைவரும் மத்தியிலும் வரவேற்பையும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சமூக நல்லிணக்கம், இந்த மத நல்லிணக்கம் உங்க தர்காவை அமைச்சு கொடுத்தது நீங்களும் தான். உங்களோட வாழையடி வாழையா இது தொடரணும். நம்ம உறவு அப்படியே நிலைச்சு நீடிக்கணும். ஒரு 3 வருஷமா அண்ணா சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்றேன், எங்க மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. நாகூர் ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பரக்கத்தா வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நடுமலைக்கு போனோம். 4 மணி தான் உட்காந்து எல்லாரும்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.